இப்போ தமிழ்நாடு தேட்டர்களே ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வாங்கியிருக்கிறாரு. அவர் தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த படத்தை திரையிட போகிறார். கேரளாவை அவர் வாங்குறாரா இல்லை வேற நிறுவனத்துக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. கேரளா ஏரியாவுக்கு வந்து விஜய்க்கு ஒரு பெரிய டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு. சார் இப்போ இவரோட லாஸ்ட் படங்கிறதுனாலேயே ஒரு பெரிய டிமாண்டை வந்து இண்டஸ்ட்ரியில் கிரியேட் பண்ணியிருக்கோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. இல்லை உண்மைதான். அது என்ன லாஸ்ட் படத்தை காட்டிலும் அரசியலுக்கு வர்றார். இந்த படம் கண்டிப்பாக ஒரு அரசியல் படம் தான். ஏற்கனவே நம்ம பல முறை பேசியிருக்கோம். இந்த படத்தில் அவர் என்ன பேசினாலும் அரசியல் தான். அதனால ஒரு பாட்டு கூட அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த பாட்டு வந்துச்சுன்னா ஒரு நிச்சயம் ஒரு கொள்கை பரப்பு போட்டா மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த படத்தில் ஒன்று வில்லனை நீங்கள் சாடி பேசுனீங்கன்னா அரசியல் ரீதியாக தான் அது பார்க்கப்படும். ஒரு வில்லன் இருக்கார் படத்தில், அந்த வில்லனை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு திட்டுறீங்க, ஏதாவது ஒரு பஞ்ச் பேசுகிறீங்க அப்படின்னா அது வந்து யாராவது அரசியல்வாதியை பேசுகிற மாதிரி தான். இன்னைக்கு வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் விஜய் இல்லை. ஆமாம், இப்போ வந்து முதல் நடிகர் விஜயாக ஒரு வில்லனை பார்த்தாருன்னா ஒரு வில்லனுக்கும் கதாநாயகனுக்குமான சண்டையாக நமக்கு தெரியும்.